ரெண்டு பேரும் எங்க போறீங்க பண்டி? என்னையும் கூட்டிட்டு போங்க, ரொம்ப போர் அடிக்குது. நான்சி, இவ எங்கேயோ காட்டுக்குள்ள கூப்பிடுறான். நீ எல்லாம் வந்தா கரெக்டா இருக்காது நான்சி. நாங்க மட்டும் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். டே சிண்டு, எங்கடா கூட்டிட்டு போயிட்டு இருக்க? தேவையில்லாம நடுக்காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படி என்னதான்டா பார்த்த? பண்டி அண்ணா வெயிட் பண்ணுங்கண்ணா, நான் சொன்னேன்ல இங்க ஒண்ணு பார்த்தேன்னா, அதனாலதான் உங்களையும் கூட்டிட்டு வந்து காமிக்கலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இங்க தானே எங்கேயோ பார்த்தேன். கண்டுபிடிச்சிட்டேன் அண்ணா, அங்க பாருங்க, காரை நிறுத்துங்க. இங்க பாத்தீங்களா முயல் குட்டி? அட ஆமா, என்னடா இது இங்க தனியா நின்னுட்டு இருக்கு? ஏதோ வழி தெரியாம நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. கரெக்டா சொன்னீங்கண்ணா, பாவம் இதோட ஃபேமிலி எல்லாம் இதை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான்னா தனியா நின்னுட்டு இருக்கு. இது பேசாம நம்மள வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம்ண்ணா. ஏன் முயல் குட்டி, எங்க கூட வர்றையா? நாங்க உன்னை கூட்டிட்டு போய் பத்திரமா பாத்துக்கிறோம். என்னடா இது, உன்னை பார்த்தோன்னே கிட்ட வரும்னு சொன்ன, உன்னை பார்த்தோன்னே பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க பாரு, அங்க போய் உட்காந்துட்டு இருக்கு பாரு. அண்ணா, நான் நினைக்கிறேன் உங்களை பார்த்துதான் பயப்படுதுன்னு. நான் தனியா வந்தப்ப என்கிட்ட வந்து பேசுச்சுண்ணா, என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லுச்சு. இங்க பாரு, அது கார் சத்தத்தை கேட்டு ரொம்ப பயப்படுதுன்னு நினைக்கிறேன். எப்படி பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு பாத்தியா? அண்ணா, நான் சொல்றத நம்புங்கண்ணா, அது கண்டிப்பா என் கூட வர்றதுக்கு தான் பாத்துச்சு. ஏ முயல்குட்டி, பயப்படாத, அது எங்க அண்ணன் தான். சரியா, நாங்க உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பத்திரமா பாத்துக்கிறோம். சரி வா, வந்து கார்ல ஏறு வா. என்னது இது, அப்படியே என் பின்னாடியே வந்துச்சு, இப்ப பேசாம படுத்துக்குச்சு. உண்மையாவே கார்ல ஏறுறதுக்கு ரொம்ப பயப்படுதோ? பண்டி அண்ணா, நீங்க வந்து கூப்பிடுங்கண்ணா, நீங்க கூப்பிட்டாதான் வரும். அண்ணா மெதுவா ஓட்டிட்டு போங்க, அது பயப்படுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, எட்டி குதிச்சிருச்சுடா. இங்க பாரு சிண்டு, அதுக்கு வர்றக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம கூப்பிடக்கூடாது. நீ பேசாம காரை எடுத்துட்டு வீட்டுக்கு போ. அது வேணும்னா வரும், இல்லாட்டி வராது. சரியா, நம்ம இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் கம்பல் பண்ண முடியாது. அது எங்க இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். நீ முதல்ல காரை எடு, நம்ம கிளம்பலாம். அண்ணா இருங்க, நான் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டே சிண்டு, அதுக்கு நம்ம கூட வரணும்னு இருந்துதான் நம்ம கார்ல ஏறி இருக்கோம்ல. நீ எதுக்கு தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க? பண்டி அண்ணா, அங்க பாருங்க, அந்த முயல் குட்டி வந்துருச்சுண்ணா. நம்ம காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சு. நான் சொன்ன கேட்டீங்களா? அதுக்கு நம்ம கூட வர்றதுக்கு தான் விருப்பம், ஆனா கார்ல வர்றதுக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சுண்ணா. டே சிண்டு, நீ சொன்னப்ப கூட நான் நம்பலடா. நீ சொன்னது கரெக்டு தான்டா. இதுதான் உன்னை காப்பாத்துன முயல் நினைக்கிறேன். அதுக்கு இங்க நம்ம கூட தங்கணும்னு விருப்பம் இருந்தா இங்கே தங்கட்டும். சரியா? அண்ணா, என்னன்னா இது வீட்டுக்குள்ள போக பாக்குதுன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்களேன், வீட்டுக்கிட்டே தான் நின்னுட்டு இருக்கு. முயல் எல்லாம் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள போகாதுடா. அதுக்கு ஏதோ பசிக்குதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மூக்க இந்த மாதிரி சொரிஞ்சிட்டு இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, பெரியமாட்ட போய் கொஞ்சம் கேரட்டு, முட்டைக்கோசு எல்லாம் வாங்கிட்டு வா. வெளியிலேயே அதுக்கு சாப்பிட கொடுக்கலாம். சரியா? நான்சி, இங்க பாத்தியா, காட்டுல இருந்து ஒரு முயல் குட்டி எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சு. இது எந்த முயல் குட்டின்னு தெரியுதா? இதுதான் நம்ம சிண்டு அன்னைக்கு காப்பாத்துன முயல். டேய் சிண்டு, உண்மையாவே வீட்டுக்குள்ள போயிடுச்சுடா. அட கடவுளே, என்னது இது? இது அந்த பண்டி சிண்டுவோட வேலையா? டே பண்டி சிண்டு, என்னடா இது, வீட்டுக்குள்ள முயல் குட்டி வந்திருக்கு? பெரியமா, இந்த முயல் குட்டி எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சு பெரியமா. வீட்டுக்குள்ள கூட வந்துருச்சு. அங்க பாருங்க, நான் அது சமையல் பண்ற மாதிரி அடுப்பு கிட்ட நின்னுட்டு இருக்கு. சாப்பிடுறதுக்கு ஏதாவது தேடுது பெரியமா. ஏண்டா, முயல் குட்டி வந்து கிச்சனுக்குள்ள சாப்பிட்றதுக்கு தேடுதா? என்னடா இது, கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து கேரட்டு, முட்டைக்கோசு இந்த மாதிரி தாண்டா தேடும். என்னடா இது, வீட்டுக்குள்ள இப்படி சுத்திட்டு இருக்கு? இதை கொண்டு போய் வெளியில விட்டுட்டு வாங்க. அம்மா, இதை நாங்க கூப்பிடவே இல்லம்மா, அதுவா வந்துருச்சுமா. பாவம்மா, அங்க பாருங்கம்மா, சாப்பிடுறதுக்கு தேடுது. தயவு செஞ்சு அதுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா. பெரியமா, அன்னைக்கு என்னை யாரோ கடத்திட்டு போனப்ப இந்த முயல் குட்டி தான் காப்பாத்துச்சு. இன்னைக்கு அதை தனியா நின்னுட்டு இருந்ததுனால நானும் பண்டி அண்ணாவும் போய் கூப்பிட்டு வந்துட்டோம் பெரியமா. இனிமேல் நாங்க இதை வளர்த்தலான் இருக்கோம் பெரியமா. என்னது, வளர்த்தலான் இருக்கீங்களா? காட்டுல வளர்த்துறது எல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டுல வளர்த்தலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது வீடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு. உங்க ரெண்டு பேர்த்த வளர்த்துறதே எனக்கு பெரிய பாடா இருக்கு. இதுல இதை வேற நான் வளர்த்தணுமா? அம்மா, என்னம்மா சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்க? நாங்க ஒன்னும் கூப்பிடல, அதுவா தான் வந்திருக்கு. அதுக்கு ஒரு 2 கேரட் போட்டா என்ன ஆகும்? அதுக்கு ஒன்றும் கேரட் போடுறது கஷ்டம் இல்லடா. அது வீட்டுக்குள்ள அங்கங்க பாத்ரூம் போய் வைக்கும். அதை மெயின்டைன் பண்ண முடியாது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பெரியமா, நான் அதை நல்லா பாத்துக்குவேன். இந்த கதையெல்லாம் பேசாத. நீ 2 நாள் பாப்ப, 3ஆவது நாள் பார்க்க மாட்ட. இதை கொண்டு போய் இப்ப நீ காட்டுக்குள்ள விட்டுட்டு வர போறியா இல்லையா? அம்மா, நீங்க வீட்டுக்குள்ள வரணும் தானே இது பண்றீங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதுக்கு நாங்க தனியா ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறோம்மா. நாங்களே 2 பேர் அதை பாத்துக்கிறோம். சரியா? ஓ, அதுக்கு தனியா வீடு கட்டி கொடுக்க போறீங்க. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 2 பேர் அதுலயே தங்கிக்கோங்க. வீட்டுக்குள்ள வராதீங்க, புரியுதா? வீட்டுக்குள்ள வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்கறது. முயலை வளர்த்துறானுங்களாம்ல, இவனுங்களை வளர்த்துறதே பெரிய கஷ்டமா இருக்கு. பண்டி, இந்த முயல் குட்டி ரொம்ப அழகா இருக்கு பண்டி. இதுக்கு வீடு கட்ட போறீங்களா? நானும் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? அக்கா, பெரியமா எங்களை ரொம்ப திட்டாங்கக்கா. அதனால நம்ம 3 பேரும் சேர்ந்து முயல்
முயல் குட்டிக்கு வெளியில வச்சு வீடு கட்டிடலாம். நீங்க உங்க வீட்டுல இருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. இங்க பாத்தீங்களா, இது மேலதான் ஒரு ஷெட் செஞ்சு வைக்க போறோம். கீழே விட்டா அதுக்கு சேஃப்டி இல்லக்கா. டே சிண்டு, அந்த வீட்டை எடுத்து இந்த ஸ்டாண்டு மேல வை. இது மேல ஏறுறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் ஒண்ணு போடணும்டா. கீழே இருந்தா நாய் எல்லாம் புடிச்சிரும். பண்டி நான் நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல பெப்பா பிக் வீடு பண்ணிருந்தாங்க. நான் வேணா உங்களுக்கு அது மாதிரி டோர் பண்ணி தரட்டுமா? ரொம்ப கியூட்டா இருக்கும். முயல் குட்டி உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓ, டோரா? நானே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் சேஃப்டி நான்சி. சரி பண்ணு, உனக்கு எப்படி தோணுதோ பண்ணு. ரொம்ப டைம் எடுத்துக்காத சரியா? டக்குன்னு பண்ணிரு. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்ல பண்டி, ரொம்ப ஈஸியா. இப்போ நான் பெப்பா பிக் டோர் பண்ணிடுவேன் சரியா? இப்போ பாரு, பெப்பா பிக் ஃபேஸ் வரைஞ்சிட்டேன். இப்போ பாடி வரைகிறேன். நல்லா பெருசா வரைஞ்சாதான் டோர் அந்த மாதிரி கட் பண்ண முடியும். முயல் குட்டி ஈஸியா உள்ள போயிட்டு வெளியில வர முடியும் இல்லையா? சரி, அவ்வளோதான். இந்த பக்கம் கால் வரைஞ்சு இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி அட்டையில வரைய போறேன். அக்கா, என்னக்கா இது? முயல் குட்டிக்கு பெப்பா பிக் வீடா? சீக்கிரமா பண்ணுங்கக்கா, எதுவா இருந்தாலும். இதை விட வேகமா பண்ணவே முடியாது சிண்டு. நான் ஆல்ரெடி ரொம்ப வேகமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, இப்ப டோரை கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்க சீக்கிரமா போய் பெயிண்ட் எடுத்துட்டு வாங்க போங்க. இதுக்கு பெயிண்ட் அடிக்க போறியா நான்சி? பெப்பா பிக்னாலே பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கலர்ல இருக்கணும். அப்புறம் வந்து அந்த பெப்பா பிக் வந்து பிங்க்ல இருக்கணும். இரு நான்சி, நானே அடிக்கிறேன். உனக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் தெரியாது. ஓவராலா ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் அடிச்சிடலாம். என்னது இது? பேப்பர் வந்து உள்ள போகுது. அட்டையை வச்சு அடிக்கணும்டா சிண்டு. அண்ணா, பெரியமா பார்த்தா திட்ட போறாங்கண்ணா. இவ்வளவு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா திட்டுவாங்கண்ணா. ஏதோ ஒண்ணு எடுத்து வைங்கண்ணா. பெரியமா நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்கடா. இப்ப கூப்பிட்டு காமிச்சோம்னா ரொம்ப திட்டுவாங்க சரியா? கடைசியா முடிச்சதுக்கு அப்புறம் நீ வேணா பாரு, அவங்களே வந்து நம்மளை பாராட்டுவாங்க. அவ்வளவுதான். பேக்ரவுண்ட் ஃபுல்லா எல்லோ அடிச்சாச்சு. அடுத்தது பெப்பா பிக்கு பிங்க் அடிக்க போறேன். ஓகே பண்டி சீக்கிரம் அடி பண்டி. லேட் ஆயிட்டு இருக்கு பாரு. இருட்டாயிடுச்சுனா அனிமல்ஸை வெளியில விட்டோம்னா அதுக்கப்புறம் நாய் ஏதாவது வந்து பிடிச்சிரும். சீக்கிரமா இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே இதுக்கு வீடு கட்டி அந்த முயல் அதுக்குள்ள விடணும். சீக்கிரமா முடிச்சு விடு. அண்ணா, இதுக்கு எல்லோ நீங்க அடிச்சீங்கல்ல, இப்ப டோருக்கு பிங்க் நான் அடிக்கிறேன். எங்கிட்ட கொடுங்கண்ணா, எனக்கு நல்லா தெரியும். டே சிண்டு, அந்த டோரை மட்டும் தனியா வச்சு அடி. இல்லாட்டி எல்லோவோட பிங்க் மிக்ஸ் ஆகி சரி வராது. ஐய, என்னது இது? பிங்க் சுத்தமாவே சரியாவே வரல. பண்டி, மறந்து போயிட்டியா? எப்பவுமே பிங்க் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒயிட் பேஸ் அடிச்சிட்டு தான் அடிப்பேன். ஒயிட் அடிக்காம அடிச்சதுனால தான் இப்படி இருக்கு. அட ஆமா நான்சி, உனக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாரு. ஒயிட் அடிக்கிறேன் பாரு. அப்பா சூப்பரா இருக்கு நான்சி. ஒயிட் தான். இப்ப பிங்க் அடிக்கிறேன். எவ்வளவு நல்லா தெரியுதுன்னு பாருங்க. என்கிட்ட குடு பண்டி, நானும் தான் அடிப்பேன் சரியா? உன்னை நீ அடிக்கிறத நான் ரொம்ப நாளா பாத்துட்டு தானே இருக்கேன். எனக்கு தெரியும். நான் பிங்க் நான் சூப்பரா அடிக்கிறேன். இந்த பெப்பா பிக் ஐடியாவே நான் தானே கொடுத்தேன். வாவ், சூப்பரா இருக்குல்ல பண்டி? வெரி குட் நான்சி. அப்படியே கம்ப்ளீட் பண்ணிரு. டோரை எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். டே சிண்டு, முயல் படுக்கிறதுக்கு ஏதாவது போய் ஒரு பெட் எடுத்துட்டு வா போ. அண்ணா, அதெல்லாம் நான் ரெடியா வச்சிருக்கேண்ணா. நீங்க முதல்ல டோரை எடுத்து மாட்டுங்கண்ணா. இதை எடுத்து மாட்டிட்டு அதுக்கப்புறமா டோரை எடுத்து மாட்டணும். ஓகே, மாட்டியாச்சு. எங்கடா அந்த பெட்டு? சீக்கிரம் எடுத்துட்டு வா. அண்ணா, இங்க பாத்தீங்களா, நானும் முயல் குட்டியோட தான் படுக்க போறேன். நான் படுக்கிறதுக்கு இந்த கட்டில உள்ள போட்டுக்க போறேன்னா. ஓ, உனக்கு கட்டில் முயல் கீழே படுக்குமா? சரி, ஸ்டெப்ஸ் வச்சாச்சு. அந்த முயல் குட்டி எடுத்து விட்டு. நீ எங்கடா போய்கிட்டு இருக்க? அண்ணா இருங்கண்ணா, நான் உள்ள போய் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும்ல. அண்ணா சூப்பரா இருக்குண்ணா. நானும் இதே ரூம்ல தங்கிக்கலாம், முயல் குட்டியும் இதே ரூம்ல தங்கிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. பெரியமாவை கூப்பிட்டு சொல்லிருங்க, எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும். நான் இங்கேயே தங்கிக்குவேன். பண்டி, அங்க பாரு, அந்த முயல் குட்டி போய் பேசாம அமைதியா படுத்துட்டு இருக்கு. அதுக்கு இந்த வீடு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அனிமல்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி க்ளோஸ்டா ரூம் இருந்தா ரொம்ப பிடிக்கும் பண்டி. ஆமா நான்சி, இந்த மாதிரி ஒரு வீட்டுல தான் இது ராஜா மாதிரி தங்கிட்டு இருந்துச்சு. அந்த வீடு என்னாச்சுன்னு தெரியல. பார்த்தா இப்ப நடு தெருவுல நின்னுட்டு இருந்துச்சு. சரி, அந்த டோரை எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாமா? டே சிண்டு, கொஞ்ச நேரம் உள்ளேயே இரு சரியா? பண்டி அண்ணா, முயலுக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் புல்லு போட்டிருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கு. முயலுக்கு கூட சாப்பாடு கிடைக்குது. பெரியமா நமக்கு நேரத்துக்கு கொடுக்கறதே இல்ல. ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. டே பண்டி, சிண்டு, 2 பேரும் வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வந்து சாப்பிட்டு போங்கடா. சாப்பாடாகி ரொம்ப நேரம் ஆச்சு. டேய் சிண்டு, பெரியமா உங்களை தாண்டா கூப்பிடுறாங்க. போங்கடா 2 பேரும். அதெல்லாம் போக முடியாது. எவ்வளவு திட்டினாங்க தெரியுமா? பெரியமா, எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு இங்கேயே கொண்டு வாங்க பெரியமா. நான் சொன்னேன்ல, நான் இனிமேல் இங்க தான் தங்கிக்க போறேன். உள்ளே எல்லாம் வரமாட்டேன். இல்லாட்டி பண்டி அண்ணா கிட்ட கொடுத்து விடுங்க எனக்கு. அம்மா ஒன்னும் சாப்பாடு கொடுக்குற மாதிரி தெரியலடா சிண்டு. அதனால நான் இங்கேயே படுத்துக்க போறேன். நான்சி, நீயும் அப்படியே ஒரு கட்டில போட்டு அந்த பக்கம் படுத்துக்கோ நான்சி. இவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அட கடவுளே, என்னடா இது? கட்டில போட்டு படுத்துக்கிட்டு இருக்க. நடுவுல ஒரு வீடே கட்டிட்டீங்களா முயலுக்கு? நான் சொல்ல கேட்காம பண்ணிருக்கீங்கடா. அம்மா, அந்த முயல் குட்டி தான் நம்ம சிண்டுவை காப்பாத்தி இருக்கு. அதுக்கு வீடே இல்லாம நிக்கும் போது நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியும்? ஏண்டா நீ இங்க இருக்க? முயல் குட்டி வீட்டுக்குள்ள இருக்கு. அந்த சிண்டு எங்கடா போனா? ஆளையே காணோம். அம்மா, தெரியலையா உங்களுக்கு? அவன் அந்த வீட்டுக்குள்ள முயலோட தாமா படுத்துக்கிட்டு இருக்கான். டே சிண்டு, பெரியமா கூப்பிடுறாங்க பாரு. பெரியமா, நான் இங்கதான் இருக்கேன் பெரியமா. இங்கதான் இருக்கேன்னு சத்தம் மட்டும் தான் வருது. வீட்டுக்குள்ள முயல் தான் தெரியுது. இவன் ஆளையே காணோம். டே சிண்டு, எங்கடா இருக்க?
முயல் தாண்டா வீட்டுக்குள்ள இருந்து வருது. அவன் எங்கேயாவது போயிட்டானாடா? பெரியமா நான் கட்டில் எனக்கு போட்டே பெரியமா. முயல் குட்டி கட்டில் மேல ஏறி படுத்துக்குச்சு. அதனால நான் இடம் இல்ல, அதனால கீழே படுத்துட்டு இருக்கேன் பாருங்க, தெரியுதா? ரொம்ப நல்லா இருக்குடா. முயலுக்கு கட்டில போட்டு அவன் கீழே படுத்துக்கிட்டு இருக்கான். அதுவும் நல்லா ஜம்முன்னு புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் அது காட்டுக்குள்ளே ஓடி போயிடும். நீங்கள் என்னதான் அதுக்கு வீடு கட்டினாலும் அது இங்கே தங்காது. பண்டி, எனக்கு என்னமோ உங்க அம்மா சொல்றது தான் கரெக்டுன்னு தோணுது. நீ வேணா பார்த்துட்டே இரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது கிளம்பி போகுது பாரு. நீ இந்த மாதிரி முயலை எல்லாம் வீட்டுக்குள்ள அடைச்சி வைக்க முடியாது பண்டி, அது அதோடைய ரிலேட்டிவ்ஸை தேடி போயிடும். முயல் குட்டி போது சாப்பிட்டது, உள்ளவா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கூப்பிட்டு இருக்கேன்ல, உள்ளவா. பெரியமா பாத்தீங்களா, நான் கூப்பிட்டு உடனே வீட்டுக்குள்ள வந்துருச்சு. நான் என்ன சொன்னாலும் கேட்கும். அதெல்லாம் எங்கேயும் போகாது பெரியமா, அது என்னோட ஃப்ரெண்டு. ஐயோ மிதிக்காத மிதிக்காத, அந்த பக்கமா போ. நீங்க சொன்ன 1/2 hour முடிஞ்சிருச்சு, அது எங்கேயும் போகல, இங்கேயே தான் இருக்கு. சரிடா, இந்த முயலை கூப்பிட்டு இதுக்கு மேலே வீட்டுக்குள்ளே எல்லாம் வரக்கூடாது, புரியுதா? 2 பேரும் பேசாம இந்த ரூம்லயே தங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது கிளம்பிரும். பண்டி, அது உண்மையாவே கிளம்புறதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. அங்க பாரு, வெளியில போகுது, உள்ள வருது, வெளியில போகுது பாரு. கொஞ்ச நேரத்துல கிளம்பத்தான் போகுது. நீங்க கஷ்டப்பட்டு வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க. போகாத போகாத. பண்டி அண்ணா, என்னண்ணா இது, இவ்வளவு நேரம் என் பேச்சை கேட்டுச்சு, இப்ப கேட்க மாட்டேங்குது. நான் தான் சொன்னேன் இல்லடா, அது ஏதோ வழி தவறி வந்திருக்கும். கொஞ்ச நேரத்தில் அதுவே தானாக காட்டுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப அதை ஃபாலோ பண்ணிட்டு போகாதீங்க. போயிருச்சு பாருங்க, இனிமேல் அது வராது, சரியா? பெரியமா இப்படியே சொல்லாதீங்க பெரியமா, எனக்கு ரொம்ப அழுகையா வரும். முயல் குட்டி, நீ என்னோட ஃப்ரெண்டா இருந்தா வீட்டுக்குள்ள போ, இல்லாட்டி நான் உங்ககிட்ட எப்பவுமே பேசவே மாட்டேன். பண்டி, அது சிண்டுவோட பேச்சு உண்மையாவே கேட்குற மாதிரி இருக்கு. அங்க பாரு, உள்ள போறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கு. என்ன தேடுது? எதையோ தேடுற மாதிரி இருக்கு. நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது தானா வீட்டுக்குள்ள போயிரும். போயிருச்சுனா நான்சி அக்கா, அந்த டோர் எடுத்து க்ளோஸ் பண்ணுங்க. அடப்பாவமே, உண்மையாவே இருட்டானோனே அது உண்மையாவே அதோட வீட்டுக்குள்ள போயிருச்சு. என்னடா இது, உங்க கூடயே தான் தங்கறதுக்கு விருப்பப்படுது போல இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான கிவ்அவே क्वेश्चन எபிசோட் நம்பர் 894. நான்சிங்க அப்பா துபாயில இருந்து வரும்போது நான்சிக்கு எவ்வளோ ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாரு, என்னென்ன கலர் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாரு, இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. தேங்க்யூ, பாய்.